நடிகர் அஜித் குமார் தற்போது வாக்குகளை செலுத்த வந்திருக்கிறார். திருவான்மையில் கூடிய வாக்குச்சாவடியில வந்திருக்கிறார். முன்கூட்டியே வந்துவிட்டார். குறிப்பாக அவர் வருவதற்கு முன்பாக ரசிகர்கள் முழுமையாக அவரை வரவேற்பதற்காக கேட்டின் வெளியே காத்திருந்தார்கள். ஆனா அவர் வந்த உடனேயே அவர் கட்டுக்கோப்பு, குறிப்பாக காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கூறப்பட்டதாலும் கூட அந்த பாதுகாப்பு மீறி ரசிகர்கள் அனைவருமே வாக்குச்சாவடி மையத்தில் புகுந்து விட்டார்கள். சற்று அந்த பகுதி பரவலாக காட்சியில நீங்க பார்க்கலாம். காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி உள்ளே புகுந்திருக்கிறார்கள். கிடைத்த சிலம்பத்தோடு தான் அவர் அஜித் அவர்கள் உள்ளே வாக்குகளை செலுத்த வந்திருக்கிறார். தற்சமயம் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வரும் காட்சியில நீங்க பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் காட்டி வருகிறார். என்றால் குறிப்பாக வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்தவரைக்குமே மற்ற நபர்கள் உள்ளே அனுமதி கிடையாது. ஊடகவியாளர் மட்டுமே, காவல்துறையிலும் அதிகாரிகள் மட்டுமே உள்ளே அனுமதி உண்டு. ஆனால் இன்று கட்டுப்பாட்டை மீறி ஏராளமான ரசிகர்கள் அவருடைய புகைப்படத்தை ஏற்றியும் பதாகையில் ஏற்றியும் அவர் வந்த உடனேயே வாக்குச்சாவடி மையத்தில் கிட்ட 100க்கும் மேற்பட்டோர் உள்ளே புகுந்திருப்பது என்பது சற்று பரபரப்பு ஏற்பட்டது. தற்சமயம் காவல்துறை ஏராளமான அந்த பகுதியில் வந்து ரசிகர்களை அகற்றும் பணியை ஈடுபடுகிறார்கள். தற்சமயம் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக அஜித் குமார் தற்சமயம் அந்த அதிகாரிகளுடன் தன்னுடைய அடையாள அட்டையை காண்பித்து வாக்குகளை செலுத்திருக்கிறார். அந்த காட்சியை பார்க்க முடியுது சலோமி. நௌஷத், தொடர்ந்து அங்கு கூட்ட நெரிசல் காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நடிகர் அஜித் குமாரை மக்கள் சூழ்ந்து கொண்ட அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னவாக இருக்கிறது? அவர் தற்பொழுது வாக்கு மையத்திற்குள் சென்று விட்டாரா? வாக்குச்சாவடி மையத்திற்குள் முழு விவரங்களை சொல்லுங்க. வாக்குச்சாவடி மையத்தில் உள்ளே வந்துவிட்டார். வந்து அதிகாரியிடையே தன்னுடைய அடையாள அட்டையை காண்பித்து வருகிறார். ஏன்னா 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது. முன்கூட்டியே வாக்குகளை பதிவு செய்ய வந்துவிட்டார், வருகை முடித்து விட்டார். இந்த மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது பாதுகாப்பு வளையத்தை தாண்டி ரசிகர்கள் அனைவருமே உள்ளே புகுந்தது, வாக்குச்சாவடி மையத்தில் போவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது சொல்ல வேண்டும். ஏனென்றால் காலையிலிருந்தே பாதுகாப்பு வழங்கப்பட்டு இருந்தாலும் கூட அந்த அஜித் உள்ளே என்றால் அவர் வந்து வருகை புரிந்தவுடனே அதுக்கு பாதுகாப்பு தடுப்புகளை தாண்டி தள்ளி விட்டு ஏராளமான ரசிகர்கள் உள்ளே புகுந்து விட்டனர். சற்று பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறை கூட்டத்தை கட்டுக்கடா கூட்டத்தை அவரால் குறிப்பாக அந்த கூட்டத்தை அடக்க முடியல சொல்ல வேண்டும். தற்சமயம் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களாக காவல்துறை வெளியேற்றும் காட்சி நீங்க பார்க்கலாம். சிலராக தடியடி நடத்தக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டது. அங்க கூடிய அதிகாரி தொடர்ந்து அங்க கூடிய ரசிகர்களை அப்புறப்படுத்தி வருகிறார். இந்த வாக்குச்சாவடி மையத்துல அந்த பள்ளிக்குள்ள ஏராளமான கூடுதல் காட்சியை நீங்க பார்க்கலாம். குறிப்பா வாக்குச்சாவடி மையத்தை வரைக்குமே வெளியே இருந்து வரக்கூடிய நபர்கள் யாருமே உள்ளே அனுமதி கிடையாது. குறிப்பாக ஊடகவியாளரும் மற்றும் அரசு அலுவலர் மட்டுமே உள்ளே அனுமதி உண்டு. அதை தாண்டி ஏராளமானோர் இங்கே குவிந்திருக்கிறார்கள். அவர் ரசிகர்களுமே அவர் அப்புறப்படுத்தும் பணியை தொடர்ந்து காவல் ஈடுபட்டாலும் கூட இன்னும் ஏராளமான உள்ளே வந்து காட்சியை பார்க்க முடியுது. இன்னும் தன்னுடைய அடையாளத்தை சரி பார்த்து வருகிறார் அஜித். சரியாக 7 மணி அளவில் வாக்கு செலுத்தியிருக்கிறார். தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது சலோமி. நௌஷத், நடிகர் அஜித் குமார் தனது வாக்கை செலுத்தி விட்டாரா அல்லது தற்போது வரை வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறாரா? அங்கு ரசிகர்களின் கூட்டம் வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியில் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? அதை தவிர்ப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? தற்சமயம் தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார் சலோமி. சரியாக 6:52 ஆகியது. 7 மணி அளவில் வாக்குகளை செலுத்துவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டது. நேரம் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் மேற்கொண்டு விளைவுகளை ஏற்படுத்தாத வண்ணம் இருப்பதற்காகவே முன்கூட்டியே தன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டார் அஜித் அவர்கள். தற்சமயம் அந்த காட்சிகளை நீங்க அவர் குறிப்பாக அதிகாரியிடம் சரிபார்த்து விட்டு வாக்கை செலுத்துவதற்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தொடர்ந்து ரசிகர்கள் இந்த வளாகத்தில் வந்திருக்கிறார்கள். அவர் மேலும் வாக்குகளை செலுத்தி விட்டு வெளியே செல்ல வேண்டும். அதற்கிடையில் எந்த ஒரு விளைவுகளும் ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அவருக்கு முன்கூட்டியே வாக்கு செலுத்துவதா என்ற கேள்வி வந்திருக்கு. அந்த அடிப்படை தொடர்ந்து அதிகாரிகள் அவருடைய ஆவணத்தை சரிபார்த்து வருகிறார்கள். சற்று வாக்கு செலுத்துவதற்கான அந்த இடத்திற்கு சென்று அங்கே ஆய்வு அந்த பகுதி காட்சி நீங்க பார்க்கலாம். வாக்கு செலுத்துவதற்காக அவர் செல்கிறார். குறிப்பாக இந்த சட்ட நேரத்தில் அவர் வாக்கு செலுத்துகிறார். வாக்கு செலுத்த காட்சி இருப்பாங்க. அடையாளத்தை சரி பார்த்த பிறகு வாக்கை செலுத்தி விட்டார் அஜித் அவர்கள் செலுத்துகிறார். குறிப்பாக செலுத்திவிட்டு வெளிவரும் காட்சிகளை நீங்க பார்க்கலாம். வாக்கு வெளியே வருவா எதிர்பார்க்கப்படுகிறது. ஏராளமான ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது வாக்கை செலுத்தி வருகிறார் சலோமி. தற்போது நடிகர் அஜித் குமார் தனது வாக்கை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திருவான்மையூரில் தனது வாக்குச்சாவடியில் சென்று நடிகர் அஜித் குமார் வாக்கை செலுத்தி வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.
நௌஷத், தொடர்ந்து அங்கு என்ன நிலவரம் நீடிக்கிறது? மற்ற ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பாக பிரபலங்கள் அங்கு வரக்கூடிய நிலையில் அங்கு கூடுதலாக என்னென்ன பாதுகாப்பு பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது நௌஷத்? ஏற்கனவே காவல்துறை தரப்புல முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் மிக முக்கியமாக வாக்கை செலுத்திவிட்டு அந்த பையிட்ட விரலை காண்பித்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. தற்சமயம் வாக்கை செலுத்திவிட்டு வெளியே வருகிறார் அஜித்குமார் அவர்கள். அவர் வெளியே வரும்போது குறிப்பா எந்த ஒரு விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறை ஒரு முழு பாதுகாப்புடன் வெளியே அழைத்த ஒரு காட்சிகளை நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஏராளமான ரசிகர்கள் வெளியே அந்த வாக்குச்சாவடி மையத்தை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ரசிகர்கள் வெளிவரும் போது எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறை முழுமையாக அந்த பாதுகாப்பு அளிக்கிறார்கள். தற்போது வாக்கை செலுத்திவிட்டு அஜித்குமார் அவர்கள் வெளியே வருகிறார். மிக முக்கியமான பார்க்க முடியுது. மீண்டும் அவரை பார்ப்பதற்காக ரசிகர்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியுது. தொடர்ந்து முழு பாதுகாப்புடன் அவர்களை பாதுகாப்பு அனைத்து காவல்துறை அழைத்து செல்கிறார்கள். அவர் வாக்கை செலுத்திவிட்டு அந்த விரலை உயர்த்தி காட்டியதும் மிக முக்கிய ஒன்றாக படையினால் முன்கூட்டியே அவர் வாக்கை செலுத்திவிட்டார். ஏனென்றால் இனி 5 நிமிடம் 7 மணிக்கு வாக்கு தொடங்கும். 5 நிமிடத்துக்கு முன்பாகவே வாக்கை செலுத்திவிட்டு அவர் வெளியே வருகிறார். வெளியே வந்தாலும் கூட ஏராளமான தொண்டர் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் அவரை பார்ப்பதற்கு. சலோமி. நௌஷத், அப்பகுதியில் இதுபோல ரசிகர்கள் கூட்டம் அதிக அளவு காணப்படக்கூடிய நிலையில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுகிறது இல்லையா? அதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டு வருகிறது நௌஷத்? குறிப்பாக ஒரு வாக்குச்சாவடி மையத்திலிருந்து 100 மீட்டருக்கு முன்பாக எந்த ஒரு வாகனமும் கூடாது என்பது வரைமுறையாக இருக்கிறது. தற்சமயம் அந்த வாகனம் யாருமே உள்ள அனுமதிக்காத விருப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் குறிப்பாக வாகன நெரிசல் என்பது அங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. இந்த போதிலும் அவரை வெளியேற்றுவதற்கான அனைத்து பணியும் தற்சமயம் செய்து வருகிறார்கள். அந்த கூட்ட நெரிசலை பார்க்க முடிகிறது. சலோமி. நடிகர் அஜித்குமார் முதல் ஆளாக தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். தனது திருவான்மியூர் வாக்குச்சாவடியில் சென்று வாக்கை பதிவு செய்திருக்கிறார். அவரை ரசிகர்கள் சூழ்ந்த வண்ணம் அங்கு குவிக்கப்பட்டு அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது கூடுதல் பாதுகாப்போடு அவர் சென்று வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கை பதிவு செய்து இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்.